ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு வீடியோவில் இந்த ஸ்விங் மிஷினுக்கு ஒரு கவரை தான் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு முதல்ல மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இதுக்கு மூணே மெஷர்மெண்ட்ஸ் தான். இந்த மிஷினுடைய லென்த்து, இந்த சைடு வித்து, அப்புறமா ஹைட்டு. இந்த 3 மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் போதும். இந்த மிஷினில் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹேண்டில் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஓப்பனிங் மட்டும் நான் அதில் வைக்க போகிறேன். இந்த பேப்பரில் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வெறும் 5 பீசஸ் தான் தேவைப்படும் ஃபேப்ரிக் உடையது. நீங்கள் எந்த ஃபேப்ரிக் வேணாலும் எடுத்துக்கலாம். எந்த ஃபேப்ரிக் இருந்தாலும் நம்ம வெறும் இந்த 5 பீசஸை மட்டும்தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட்க்கு ஒரு பீஸ், பேக்கில் பீஸ், ரெண்டு சைடுக்கு 2 பீஸ், டாப் பார்ட்க்கு ஒரு பீஸ், இவ்வளோ தாங்க நம்ம கட் பண்ண போகிறோம். நான் இங்கே ஒரு பழைய ஜீன்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஃபேப்ரிக் வேணாலும் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் திக்காக இருக்கும், டஸ்ட் எல்லாம் உள்ளே போகாதுங்கிற பர்பஸ்க்காக தான் நான் இந்த பழைய ஜீன்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஜீன்ஸுடைய டாப் பார்ட்டை நான் கட் பண்ணிட போகிறேன். அந்த பெல்ட் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். அப்புறமா இந்த டாப் பார்ட்டில் அந்த பாக்கெட்ஸ் வர ஏரியா இந்த கவருக்கு ஃப்ரண்ட்டில் வர மாதிரியும் பேக்கில் வர மாதிரியும் நான் வைக்க போகிறேன். ஏன்னா அந்த பாக்கெட்ஸ்லேயும் கொஞ்சம் நம்ம அந்த ஸ்விங் மிஷினுடைய திங்ஸை வச்சுக்கலாம், அந்த பர்பஸ்க்காக. இப்போ நம்ம அந்த பீசஸை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃப்ரண்ட்டு, பேக்கு, சைட்ஸு, அப்புறமா டாப் பார்ட். டாப் பீஸில் தான் நம்ம இந்த ஜிப்பை அட்டாச் பண்ண போகிறோம். மெஷர்மெண்ட்ஸை மார்க் பண்ணிவிட்டு அந்த ஜிப்பை ஸ்டிச் பண்ணிடலாம். உங்கள் ஸ்விங் மிஷினில் இந்த மாதிரி ஹேண்டில் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் இந்த ஜிப் வைக்கிறது ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது அந்த டாப் பார்ட்டில் அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீசஸை அட்டாச் பண்ணிட போகிறோம். அப்புறமா சைட் பீசஸும் அட்டாச் பண்ணிடணும். அவ்வளோதான், நம்ம கவர் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கீழே மட்டும் ஃபினிஷிங்காக ஒரு ஸ்ட்ரிப்போ இல்லை ஒரு பயாஸ் டேப்போ வச்சு இதை கீழே ஃபினிஷ் பண்ணிட போகிறோம். அவ்வளோதான், இது பார்த்தீங்களா, சூப்பராக நம்ம ஸ்விங் மிஷினுக்கு ஒரு கவர் ரெடி ஆயிடுச்சு. இது நான் ஓல்ட் ஜீன்ஸ் யூஸ் பண்ணதால் அந்த ஜீன்ஸையும் ரீயூஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, நம்மளுக்கு கவரும் ரெடி ஆயிடுச்சு. இந்த மீதி இருக்கிற ஜீன்ஸ் மெட்டீரியலை நம்ம வேறு ஏதாவது ரீயூஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கவரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த ஃபேப்ரிக்கில் ட்ரை பண்ணீங்கங்கிறத எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் பல டிஐவைஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.